Good morning friends. இப்போ 8th standard mathsல 7th sum பார்க்கறோம். Estimate the value of the following square roots to the nearest whole numbers. இப்போ கொடுத்திருக்க நம்பர்ஸ் பார்த்தா அப்படினா இது perfect square number இருக்காது. perfect square number கிடையாது. square root of 440. இது perfect number square number சொல்ல முடியாது. இது எந்த ஸ்கொயர் நம்பருக்கு நியரஸ்டா இருக்கு அப்படினு கேக்குறாங்க. அதாவது எந்த நம்பருக்கு நியரஸ்டா எந்த நம்பருக்கு நியரஸ்டா இருக்கு அப்படினா பார்ப்போம். Estimate the value of the following square root. கொடுத்திருக்கிறதுக்கு square root find out பண்ணனும்னா square root நம்மளால find out பண்ணணும். square number இருந்தா square root find out பண்ணணும். இந்த square root என்னனாலும் அந்த எந்த நம்பருக்கு நியரஸ்டா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். √5 அப்படிங்கிற நம்பர் பார்த்தா √4 க்கும் √5 ஓட வேல்யூ √4 க்கும் அடுத்து பார்த்தா அப்படினா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்கொயர் நம்பர் 9 6 4 9 16 தான் வரும் 4 9 16. இதுக்கு ரூட் எடுத்தா 2 வரும், இதுக்கு ரூட் எடுத்தா 3 வரும். இந்த √5 ஆனது ரூட் எடுத்தோம் அப்படினா 2 பாயிண்ட் சம்திங் நமக்கு ஆன்சர் வரும். அது என்ன நமக்கு தேவையில்லை. அவங்க என்ன கேக்குறாங்க அப்படினா எதுக்கு நியரஸ்டா இருக்கு அப்படினா 2 க்கு நியரஸ்டா இருக்கு. எந்த ஹோல் நம்பருக்கு இதுக்கு ரூட் எடுக்கிறது நியரஸ்டா இருக்கு அப்படினா 2 க்கு நியரஸ்டா இருக்கு அப்படினு நம்ம சொல்லலாம். அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 440 இதுக்கு நம்ம எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா முதல்ல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சு 440 க்கு ரூட் முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணனும். 2 2s are 4 லாஸ்ட்ல 2 டிஜிட் பிரிச்சுக்கிறேன். இந்த ஒரு டிஜிட் இருக்கிறேன் 2 2s are 4. நெக்ஸ்ட் 2 டிஜிட் கம் டவுன். உங்களுடைய கோசம் மல்டிபிள் பை 2 2 into 2 4. இங்க நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணாலே 1 into 41 41 வரும். நம்ம 40 விட குறைவா தான் வரும். அப்போ 4 டிவைட் ஆகாது. இங்க 0 போட்டுறணும், இங்க 0 போட்டு நெக்ஸ்ட் 2 டிஜிட்ட நம்ம இறக்கணும். நெக்ஸ்ட் 2 டிஜிட் இல்லங்கறதால பாயிண்ட் வைக்கணும். புரியுதா? இது பாயிண்ட் வச்சு நம்ம போட்டுட்டு இருக்க வேண்டாம் இப்போ. ஏன்னா அவங்க வந்து எஸ்டிமேட் தி வேல்யூ ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்டுக்கான இந்த ஸ்கொயர் ரூட் எஸ்டிமேட் பண்ணு அது வந்து எந்த ரோல் நம்பருக்கு நியரஸ்டா இருக்கு அப்படிங்கறத क्वेश्चनல கேட்டிருக்காங்க. புரியுதா? அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 440 அப்படிங்கிறது 20 வந்து இல்லையா? 20 ஸ்கொயருக்கும் 21 ஸ்கொயருக்கும் இடையில தான் அமையும். அப்படி முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பர்சன்ட் வந்து 20 பாயிண்ட் சம்திங் வரப்போகுது. அது என்ன நமக்கு தேவையில்லை. இந்த 20 பாயிண்ட் சம்திங் இதோட ஆன்சர் வந்து 20 ஸ்கொயருக்கும் 21 ஸ்கொயருக்கும் இடையில தான் அமையும். இப்போ 20 ஸ்கொயர் பண்ணா 400. இது வந்து 440 ரூட் எடுத்து எல்லாத்துக்குமே ரூட் எடுத்துட்டோம்னா இந்த 20 ஸ்கொயர் வந்து என்னன்னா ஸ்கொயர் பண்ணி பார்த்தா 20 ஸ்கொயர்னா 400 less than 440 less than 441. சொல்றோம் அப்படினா வந்து என்ன பண்ணீங்க 20 ஸ்கொயர் பண்ணீங்க 21 ஸ்கொயர் பண்ணீங்க இந்த ரூட் எடுத்துட்டு 440. இது எதுக்கு நியரஸ்டா இருக்கு? 400 க்கும் 440 இடையில 40 இருக்கு. 440 441 இடையில 1 தான் இருக்கு. அப்போ 21 ஸ்கொயருக்கு நியரஸ்டா இது இருக்கு. அப்ப the answer is 21. The whole number is 21. The whole number is 21. 21 ஸ்கொயருக்கு நியரஸ்டா இது இருக்கு. the 440 இருக்கு. அதே மாதிரி 800 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 800 எந்த நம்பர் எந்த ஸ்கொயர் நம்பருக்கு நியரஸ்டா இருக்கு அப்படினு பார்ப்போம். லாஸ்ட் வந்து 2 டிஜிட்டா பிரிச்சுறோம். ரைட்ல இருந்து from right we separate 2 டிஜிட். அப்ப இங்க ஒரே ஒரு டிஜிட் மட்டும் இருக்கு. 8 க்கு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. 8 விட ஸ்மால் ஸ்கொயர் நம்பர் பார்த்தா 2 2s are 4. Remainder come 4. Next 2 digit come down. Next cos multiplied by 2 2 2s are 4. இங்க என்ன நம்பர் போறோமோ அதே நம்பர் தான் இங்க போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா 49 இங்க 9 போட்டு பார்க்கலாம். 9 9 சைடு வந்து பேலன்ஸ் 9 8 9 4s are 34. 34 plus 8 na 441 வந்துச்சு. above 400 வந்துச்சு. 48 into 8 போட்டு பார்த்தா 8 into 64 balance 84 32 plus 6 38. என்ன வருது 384 வருது 8 times. இங்க 8 இங்க 8 போட்டுக்கற. இப்போ என்ன வருது 384 remainder come 16. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படினா இந்த 800 க்கு ரூட் எடுத்தோம் அப்படினா 28 பாயிண்ட் சம்திங் நமக்கு வரப்போகுது ஆன்சர். இதுக்கு மேல நீ போனா பாயிண்ட் வச்சு நெக்ஸ்ட் 2 டிஜிட் இங்க 0 போட்டுக்கணும். அப்புறம் அந்த 2 0வை இறக்கணும். இங்க 1
ஒன்ஸ் பாயிண்ட் வச்சிட்டு அப்படின்னா இங்க எவ்வளவு ஜீரோ வேணாலும் போட்டுக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? அப்ப நீ பாயிண்ட் வச்சா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ரிமைண்டர் வந்திருக்கு 28 பாயிண்ட் சம்திங் நமக்கு கிடைக்க போகுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 28 ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 800ங்கிறது 29 ஸ்கொயருக்கும் இடையில தான் அமையும். 28 ஸ்கொயருக்கும் 29 ஸ்கொயருக்கும் இடையில தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 800 அமையும். 28 ஸ்கொயர் பண்றதுக்கும் 29 ஸ்கொயர் பண்றதுக்கும் இடையில தான் 800 வரும். இப்போ 28 ஸ்கொயர் பண்ணி பார்த்தா என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்ப்போம். 28 ஸ்கொயர் 8 is 16 for band 6, 8 is 16, 16 plus 6 அப்படினா 22. 2 8 is 16 band 1, 2 is 4 plus 1 5, 4 8 7 784. The root எடுத்து எழுதிக்கோ 800. இந்த 29 ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா 29 into 29 அப்படி பண்ணா 9 9 is 8 band 9 2 is 18 18 plus 8 அப்படினா 26. 2 9 is 18 band 2 is 4 plus 1 5 1 841. இப்போ இது ரெண்டுக்கு இடையில நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ 784 க்கு 8 க்கு இடையில டிஃபரன்ஸ் பார்த்தா 16, இதுக்கு இடையில டிஃபரன்ஸ் பார்த்தா 41. இப்போ எதுக்கு பக்கமா இருக்கும் அப்படினா 28 க்கு பக்கமா இருக்கும். The nearest whole number, therefore the nearest whole number equal to 28. 28 அப்படிங்கிற ஸ்கொயர் பண்ற நம்பருக்கு நியரஸ்டா அந்த 800 இருக்கு. 800 ஸ்கொயர் ரூட் எடுத்தா எதுக்கு நியரஸ்டா 28 ஸ்கொயர் பண்ற 28 க்கு நியரஸ்டா இருக்கும். இது ஆன்சர் பார்த்தா 21. இதோட ஆன்சர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு நம்பர் ஸ்கொயர் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 க்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 க்கு நடுவுல தான் இந்த அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஈஸியா போறோம். இப்போ இந்த நம்பர் தான் எதுக்கு இடையில வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ என்ன 20 ஸ்கொயர் ரூட் நமக்கு தெரியும். 21 ஸ்கொயர் ரூட் நமக்கு தெரியும் அப்படின்னா 20 ஸ்கொயர் 21 ஸ்கொயர் இடையில 440 இருக்கு. எதுக்கு பக்கமா இருக்கு அப்படிங்கறத இந்த மாதிரி நம்ம போட்டா நமக்கு புரியும். இப்போ 1020 அப்படினா எந்த டூ நம்பர்ஸ் இப்போ எந்த ரெண்டு நம்பர் ஸ்கொயர் பண்றதுக்கு இடையில அமையும். இப்போ 1000 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1020 ஓ 10 10s are 100 அல்ல 1000 வராது. 30 30s are 900. அது கண்டுபிடிக்க தான் இந்த மாதிரி டிவைட் பண்றோம். 3 3s are 9. Remainder come 1, next two digit come down. Both multiply by 2, 3 2s are 6. இங்க என்ன நம்ம போடுறோமோ அதே நம்ம தான் போடணும். 2 போட்டோம் அப்படினா 2 2s are 4, 2 6 are 124 போடும். இப்போ 1 தான் போட்டோம். 1 போட்டோம் அப்படினா 161s are 61. இங்க 10 ல 1 போச்சு அப்படினா ரிமைண்டர் கம் 9. இங்க வந்து 11 ஆயிடும். 11 ல 6 பண்ணா 59. ரிமைண்டர் பத்தி நமக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு அப்புறம் இந்த எதுமே இல்லனால பாயிண்ட் வச்சிட்டு இங்க நிறைய ஜீரோ போடலாம். இந்த 2 ஜீரோ இறக்கி அதுக்கு அப்புறம் நம்ம அதே process செய்யலாம். ஓகே இப்போ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. 31 க்கும் இதுக்கு அடுத்த நம்பருக்கும் இடையில தான் 1020 வரும். 31 ல ஸ்கொயர் பண்றதுக்கும் 32 ல ஸ்கொயர் பண்றதுக்கும் இடையில தான் 1020 வரும். இந்த ரூட் கூட நீ போட வேண்டியது. ரூட் போட்டா அந்த நம்பர் புரியும் அப்படிங்கறத ரூட் போடுறோம். 28 ஸ்கொயருக்கும் 29 ஸ்கொயருக்கும் இடையில 800 வரும். இந்த ரூட் போட வேண்டியது. 20 ஸ்கொயருக்கும் 21 ஸ்கொயருக்கும் இடையில 440 வரும். அப்ப 31 ஸ்கொயர்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்ப்போம். 31 into 31 அப்படினா 131 31 3 1 is 3 3 3 is 9 169 961 less than 1020 less than 32 ஸ்கொயர் னா என்ன 32 into 32 அப்படி போடுறோம். 2 2 are 4 3 2 are 6 3 2 are 6 3 3 are 9 so 4 12 answer 1024. எதுக்கு பக்கமா இருக்கு நீயே பார்த்து சொல்லு. 1020 எதுக்கு பக்கமா இருக்கு 961 பக்கமா 1024 பக்கமா 1024 பக்கம். அப்ப the nearest whole number is the nearest whole number is nearest whole number is 32. புரியுதுங்களா? சம்ம again one time எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கிளாஸ் மட்டும் நீட்டா அழகா ரைட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் எல்லாம் எழுதிக்கணும். உனக்கு என்ன கோஷன் வருதோ ரிமைண்டர் வந்ததுக்கு பிறகு என்ன கோஷன் இருக்கோ அந்த கோஷனை ஸ்கொயர் பண்ணிக்கணும். லெஸ் தென் போட்டுக்க क्वेश्चन என்ன நம்பர் இருக்கோ அது ரூட் எல்லாம் எடுத்து எழுதிக்க. அடுத்து
நம்பருக்கு ஸ்கொயர் பண்ணி 31க்கு அந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணி ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சர் நீங்க எது பக்கமா இருக்கோ அந்த நம்பரை எடுத்து எழுதிடணும். புரியுதுங்களா? ஓகே, இதை நீங்க அழகா ரைட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உனக்கு என்ன சொல்லியிருந்தேன், வெட்னஸ்டே அன்னைக்கு டெஸ்ட் சொல்லியிருந்தேன். எக்ஸசைஸ் 1.3 நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. எக்ஸசைஸ் 1.3 தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணு. நாளைக்கு 11 o'clock என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் எழுது. 11 o'clock கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்ச உடனே டெஸ்ட் எழுதி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். யாரெல்லாம் சென்ட் பண்ணாமல் இருக்கியோ நான் இப்போ கால் பண்ணி ஒவ்வொருத்தராக நீங்களா ரீசன் சொல்கிற மாதிரி இருக்கும், அல்லது ஸ்கூலில் வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதனால் கொடுக்குற டெஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக எழுது. புரியுதுங்களா? வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் நான் நாளைக்கு 11 o'clock அனுப்புகிறேன் அப்படின்னா அதை தொடர்ந்து நீ டெஸ்ட் எழுதி எனக்கு ஈவினிங்குள்ளே சென்ட் பண்ணணும், அல்லது நெக்ஸ்ட் நாள் அடுத்த நாள் மதியத்துக்குள்ளே எனக்கு சென்ட் பண்ணிருக்கணும். கண்டிப்பாக எல்லாருமே டெஸ்ட் எழுதணும். கிளாஸ் நோட்டை நீட்டாக போயிட்டு வரணும். என்னைக்கு ஸ்கூல் ஓப்பனிங்கோ அன்றைக்கி நான் வந்து நோட்டை செக் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற அன்றைக்கி கிளாஸ் நோட்டை கொண்டு வந்து ஸ்கூலில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ரைட் பண்ணிட்டு வாங்க, இடைவிடாமல் செய்யணும்.